சேனாதிபதி அன்னைக்கு இளவரசரை அடிச்சப்ப நமக்கு மனசு வருத்தமா இருந்துச்சுல்ல? ஏன்? இளவரசர் நல்லவருங்கிறதுனால தானே. காதம்பரி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? கடவுளுக்கு முன்னால எல்லாம் சரிசமம் அப்படின்னு தானே சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி சரிசமமான வாய்ப்பை கொடுக்கறதுக்காகத்தானே நம்ம இளவரசர் எல்லாருக்கும் சமஸ்தானத்துல பள்ளிக்கூடம் வச்சு எல்லாருக்கும் கல்வியை சொல்லி கொடுக்க சொன்னாரு. இதுல என்ன தப்பு? ஆனா இது ராஜகுருவுக்கு பிடிக்கல, சேனாதிபதிக்கு பிடிக்கல, ராஜாவுக்கும் பிடிக்கல. என்ன இருந்தாலும் அவர் இளவரசர் இல்லையா? இவங்கெல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்க வேணாமா? இவங்களே மரியாதை கொடுக்கலன்னா சமஸ்தானத்துல மற்றவங்களாம் எப்படி மரியாதை கொடுப்பாங்கங்கிறது கூடவா இவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு? எனக்கு என்னவோ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமா, கஷ்டமா இருக்குது. இப்போ என்ன பண்ணலாங்கிற? சிவம், நான் கஷ்டமா இருக்கும்போது நிறைய சாப்பிட்டு மனசு தேத்திக்கிறது வழக்கம்ப்பா. அதனால இப்போ நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு மனசை தேத்திக்கிறேன்ப்பா. தட்டை அப்படியே வச்சுட்டு சட்டியோட சாப்பிட்டு கிளம்பு. இது இது மனுஷத்தன்மை. சிவம், என்னடா என்ன ரொம்ப சோர்வா உட்காந்துருக்குற? எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சுண்ணே. உங்க அப்பனை தான் நன்னிலங்காட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டாங்களேடா. இனி அவன் எப்போ திரும்பி வர போறானோ? அவங்க இருந்தா மட்டும்தான் என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போறீங்க. ஏண்டா சிவம், அப்பன் இல்லாத நேரத்துல தான் அவனோட அருமை தெரியுது இல்ல உனக்கு? நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அவன் சீக்கிரமா வந்துடுவான். சரி வேலு, நம்ம வீரையன் வந்த பிறகு நம்ம சிவத்துக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு பொண்ணு பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல காதம்பரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். காதம்பரிக்கா? அவளுக்கு என்னடா? அவளுக்கு ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை தேடி வரப்போறான். இந்த மூஞ்சிக்கு தான் ஊர் ஊரா பொண்ணு தேடி அலையணும். முதல்ல உனக்கு தான் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் காதம்பரிக்கு கல்யாணம். இந்தாண்ணே. எனக்கு வேண்டாம். அரண்மனையில் இப்ப சோறெல்லாம் போடுறாங்களோ? பசியோட இருக்காத, இதை எடுத்துக்கோ. நான் வேலைக்கு கிளம்புறேன். ஏன்? நானும் வேலைக்கு போறேன், அப்பாவும் வேலைக்கு போறாங்க. 2 பேர் சம்பாதிச்சா போதும். ஏடா காணப்பையில, ஏடா 3 பேரும் சம்பாதிச்சு தானடா இன்னைக்கு பசி இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதேடா கெடுக்க பாக்குற? பொட்ட பிள்ளை அங்க வந்து வேலை பார்த்து கஷ்டப்படணுமா? எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உன்கிட்ட சொன்னா? கேட்டா பாரு ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லு. உனக்கு காசு வந்தா போதும், அப்படித்தானே? டேய், என்னடா பேச்சு பேசுற? அவ வந்து இப்ப என்னால முடியல, நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாளா? அதை வேற அவ சொல்லணுமா? சமஸ்தானத்துல 4 பேர் 4 விதமா அவளை பாக்குறாங்க. அது எனக்கு பிடிக்கல, அதை நான் விரும்பல. நான் நெருப்புனேன். என்னை யாரும் தப்பான எண்ணத்தோட நெருங்க முடியும். தண்ணியை ஊத்தி அணைச்சிருவாங்க. ஒன்னாலே கேட்க முடியாது, அண்ணன் என்னாலே கேட்க முடியாது, அப்பனாலே கேட்க முடியாது. டேய் இருடா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? அண்ணன், நான் சொல்லாம அவ வேலைக்கு வரக்கூடாது. முடியும்னா சொல்லுங்க, இல்லாட்டி நான் கிளம்புறேன். வேலண்ண, அவரோட சாப்பாடு இங்க இருக்கு. இஷ்டம் இருந்தா எடுத்துட்டு வர சொல்லுங்க. கஷ்டம்னா அவரோட இஷ்டம். நான் வேலைக்கு போறேன். என்னடா பண்ற நீ? விட்டா வயசு புள்ளைய கை நீட்டியே அடிச்சிருவ போல இருக்கு. அண்ணே, நான் என்ன சொல்லி உங்களை புரிய வைப்போம்னே தெரியலண்ணே. ஒரு புண்ணாக்கு நீ புரிய வைக்க வேண்டாம். வா என்னோட வேலைக்கு வா. அவ வீட்டுக்குள்ள வரட்டும், நான் வேலைக்கு வரேன். இங்க பாடுறா, உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. இதெல்லாம் இப்ப வேண்டாம். உங்க அப்பன் ஊர்ல இருந்து வரட்டும், அப்புறமா பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். வாடா, தயவு செஞ்சு கூட வாடா. வா வா. ஏய், எல்லாரும் வாங்க வாங்க. சீக்கிரம் எல்லாம் வாங்க.
வெட்டி விடுவேன். குள்ளமா வா. வளர்ந்துருக்கான் பாரு தென்னை மரம் மாதிரி. உனக்கும் சேர்த்து தானே சொல்றேன். நிக்கிறானுங்க. டேய் என்னடா நிக்கிறீங்க? வேலை செய்யுடா. வேலை செய்யுடா. வேலை செய்யுடா. புடு புடு. டேய் புடு. டேய் வேலை செய்யுடா. போடா. டேய் டேய் எந்திரா. எந்திரா. போடா வேலை செய்யுடா. போடுடுவேன். என்னடா தொடக்கிறீங்களா? வேகமா கூட்றா. வேகமா கூட்றா. ஐயோ ஐயோ, இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார், ஆரம்பியுங்கள். ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜகுலத்துங்க ராஜ மார்த்தாண்ட வருங்கால சக்கரவர்த்தி பெருமைக்குரிய இளவரசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். கர்மம் கர்மம். வேண்டாம் இளவரசே, தயவு செய்து இந்த காரியத்தை மட்டும் என்னை செய்ய சொல்லாதீர்கள்.
இளவரசே இங்கு வா. அடித்து விட்டேன், மன்னித்து விடு. பரவாயில்லை இளவரசே. பவள மாலை வைத்துக்கோ. வா வா, வைத்துக்கொள். அருமை. நமது இளவரசர் மது பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார். சகிக்க முடியவில்லை. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வெளியே அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மன்னா. நமது சமஸ்தானத்தின் மானம் இப்படியா போக வேண்டும்? நீ எதையாவது பேசி அவனை உள்ளே அழைத்து வாரும் ஐயா. நான் எப்படி இளவரசரிடம் பேசுவது? வேண்டுமானால் தளபதியை அழைத்து கொண்டு வரட்டுமா? தளபதியை அழைத்துக் கொண்டு அவனிடம் எதையாவது பேசி அவனை உள்ளே அழைத்துக் கொண்டு வா. போயா. அவன் வர மறுத்தால் அடித்து இழுத்து வாருங்கள். போ. சரி மன்னா. ஓ. நாகருத்ராட்ச வரத்திற்கு என்ன கேடு காலமா? சரி 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 இளவரசே, வாருங்கள். தயவு செய்து உள்ளே சென்று விடலாம். வாருங்கள். ஏய், நான் இந்த சமஸ்தானத்தின் வருங்கால மன்னன். நான் எங்கிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அங்குதான் இருப்பேன். என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கவே கூடாது. ஏனென்றால் மற்ற அனைவரும் எனக்கு வேலைக்காரர்கள், நீ உட்பட. அதனால் வா வா வா, வந்து எனது காலையமுக்கு வா. கடவுளே கடவுளே கடவுளே, ஏன் இந்த சோதனை?
சொன்னால் கேளுங்கள். நம்மிடம் இருக்கும் எந்த ஒரு தவறான விஷயமும் வெளியில் தெரியவே கூடாது. ஏய், காலை அமுக்கு. தளபதி, ஊரே சொல்கிறது நீ தேவதாசி குளத்தில் தான் தங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று. அது என்ன கௌரவமான செயலா? பெருமைப்பட வேண்டிய விஷயமா? இளவரசே, நான் வேறு, நீங்கள் வேறு. அப்படியா? இளவரசர், நீங்கள் இளவரசர். இளவரசன் என்ற வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஏய், காலை அமுக்கு. எனது கடமை இது, அதை நான் செய்கிறேன் இளவரசே. ஆனால் இளவரசன் என்ற வார்த்தைக்கு மரியாதை இருக்கிறது. அதை தாங்கித்தான் நீங்கள் நடக்க வேண்டுமே தவிர இது போன்று குடிபோதையில் நடந்து வரக்கூடாது. இது மற்ற சமஸ்தானங்களுக்கும் பரவிவிடும் இளவரசே. அப்படி பரவினால் நமது வருங்காலம் கெட்டுவிடும். அப்படியா? எந்த விதத்தில் கெடப்போகிறது தளபதி? பதில் பேசுகிறாயா? எந்த விதத்தில் கெடப்போகிறது என்று கேட்டேன். தெரியவில்லையா? உனக்கு தெரியாதையா? நீ தேவதாசிகளோட சுற்றுபவன் தானே. நான் வருங்கால மன்னன். நான் நினைக்கும்படிதான் நடப்பேன், இருப்பேன், செய்வேன். சரி சரி, நீங்கள் செய்யுங்கள் இளவரசே. ஆனால் மறைவாக செய்யுங்கள். உள்ளே மகாராஜா இருக்கிறார் இளவரசே. அவரது மனநிலையை சற்று யோசித்து பாருங்கள். கால் இருக்கும் பொழுது அந்த மகாராஜா ஆடாத ஆட்டமா? உன்னை விட அவருக்கு தாசிகள் அதிகம். கால் இருக்கும் பொழுது அந்த மகாராஜா ஆடாத ஆட்டமா? உன்னை விட அவருக்கு தாசிகள் அதிகம். இளவரசே, சரி, மகாராஜாவாக பார்க்க வேண்டாம், உங்கள் தந்தையாக பாருங்கள். உங்கள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் தெரியுமா? ஒரு தந்தையாக அவரது மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏய், மதுக்கோப்பையை எடு. ஓ, நீ எடுக்க போகிறாயா? எடு 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 எடு, மதுக்கோப்பையை எடு. சரி, எடுக்கிறேன். சரி, மது முடிந்து விட்டது. வாருங்கள், போகலாம். எனக்கு இன்னொரு மதுக்கோப்பையை எடுத்துக்கொண்டு வா. இளவரசே, சொன்னால் கேளுங்கள். நமது மகாராஜா கோபப்பட போகிறார். கோவப்பட்டால் படட்டுமே. என்ன இப்ப? அவனை அடித்து உள்ள எடுத்து வா. சரி சரி மகாராஜா. இழுப்பீர்கள், இழுப்பீர்கள். இளவரசே, எங்கே இழுத்து கொண்டு போங்கள் பார்ப்போம். பொறுமை பொறுமை இளவரசே, அமைதியாக பேசுங்கள்.
ஏய், எனது வாழ்க்கையை எனது விருப்பப்படிதான் வாழ்வேன். கஜேந்திரவர்மா, அவனை உள்ளே இழுத்துக் கொண்டு வருகிறாயா இல்லையா? வேண்டாம் இளவரசி, விட்டு விடுங்கள். விடுங்கள், விடுங்கள் இளவரசே. வேண்டாம் இளவரசி, சொன்னால் கேளுங்கள். போகலாம் இளவரசே. நான் இங்குதான் இருப்பேன். என்ன செய்வாய்? சொன்னால் கேளுங்கள் இளவரசே, போகலாம். நான் இங்குதான் இருப்பேன். முடிந்தால் தொட்டுப்பா. தூக்குங்களா. விடு என்னை. விடு என்னை. நான் சொல்வதை கேள். இளவரசே, நான் அன்றே சொல்லி இருக்கிறேன், நான் உங்களுக்கு புரிய வைத்தால் உங்களது உடல் நலம் குறையும் என்று. தூக்குங்கள். தூக்கு. எனது மகன் போதைக்கு அடிமையானவனா? ஏன் இப்படி செய்கிறான்? என் மனதை புண்படுத்துகிறானே.
நாளை எனது மனைவி வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? என்ன பதில் சொல்வேன்? ஐயோ! ஏய், வா வா வா, எல்லாரும் வாங்க. வா வா வா. போய் வேலையை செய். ஓ, ஆகட்டும். நம்ம சேனாதிபதியை பார்த்து நம்ம இளவரசர் ரொம்ப பயப்படுறாருல்ல? பயப்படாம நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சேனாதிபதி தான் எங்க எல்லாமே. ஏய், வேலையை பாரு. நீ வேணா பாரு, சேனாதிபதி கிட்ட பேசி அவருக்கு புரிய வச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சமஸ்தானத்துக்கே மன்னர் ஆக்கிரணும். ஏய், வேலையை பாருன்னு சொன்னல. இளவரசர் தான் வருங்கால மன்னர். அவரோட கட்டளைக்கு தான் நாங்க கட்டுப்படுவோமே தவிர வேற யாரோட கட்டளைக்கும் நாங்க கட்டுப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அரச குடும்பத்துக்கு தான் நாங்க விசுவாசமா இருக்கணுமே தவிர சேனாதிபதிக்கோ இல்ல வேற யாருக்கோ கட்டுப்படணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. என்ன சொன்ன? ஐயா 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 ஏதோ தெரியாம பேச மன்னிச்சுக்கோங்க. வேண்டாம் ஐயா ஐயா வேண்டாம் ஐயா. ஒட்டச்சு உனக்கு எவ்வளவு திமிரு? என்ன சேனாதிபதி, இவ உங்களை பத்தி தப்பா பேசுறான் சேனாதிபதி. அவள் என்னை பற்றி தவறாக பேசியதற்கட்டும். என்னை பற்றி தவறாக பேசும் அளவிற்கு நீ என்ன கூறினாய்? நான் ஒண்ணுமே சொல்லல சேனாதிபதி. இல்லைங்கய்யா, இளவரசருக்கு உங்களை பார்த்தா பயமா? நீங்க தான் இந்த சமஸ்தானத்துக்கு வருங்கால மன்னரா? என்னதான் இளவரசர் எங்க கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டாலும் அவர் தானங்கய்யா எங்களுக்கு வருங்கால ராஜா. அவரை பத்தி தப்பா பேசினா சாதாரண குடிமக்களா இருந்தாலும் எங்களுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஒரு முறைதான் கூறுவேன், நன்றாக கேட்டுக்கள். இளவரசர் தான் வருங்காலம். என்ன சொன்னேன்? இளவரசர் தான் வருங்காலம். கௌதம பூபதி என்ற பெயருக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தூய்மை. அந்த தூய்மை உன்னிடமோ என்னிடமோ அல்லது வேறு யாரிடமும் கிடையாது. நல்ல மனம் கொண்டவன் சிறு பிழை செய்தாலும் வருந்துவான், வெகுண்டு எழமாட்டான். புரிந்ததா? புரிஞ்சது சேனாதிபதி, புரிஞ்சது சேனாதிபதி. நாளை இளவரசர் உன் முன் நின்று நீ சாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு
ஒரு வினாடி கூட யோசிக்காமல் நீ சாக வேண்டும். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என் முன்னாடி வந்து இளவரசர் நீ செத்து போன்னு சொன்னா நான் யோசிக்காம செத்து போயிருவேன். புரிந்து நடந்து கொள். வேலையை பார், வேலையை பார். சாப்பிட்றியாண்ணே? சாப்பிட்றியாண்ணே? சரி, நீ சாப்பிட வேண்டாம், நானும் சாப்பிடல. விவசாய இருக்காடி உனக்கு? நீ என்னென்ன அரண்மனையில் அப்படி பேசுன? நான் உண்மையை தானே பேசினேன். உனக்கும் இளவரசருக்கும் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இந்த முறைக்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. இளவரசரும் நீயும் ராத்திரி நேரத்துல தனியா சந்திக்கிறது பேசுறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறியா? தெரிஞ்சுதாண்டி காலில் விழாத குறைய உன்கிட்ட நான் பேசினேன். தகுதிக்கு மீறி ஆசைப்படாத படாத படாத. தெய்வம் கூட தானே என் தகுதிக்கு மீறின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த தெய்வத்தை காட்டினது, அந்த தெய்வத்தோட எல்லா வேலையும் செய்ய சொன்னது அந்த இளவரசர் தான். அப்ப இளவரசர் எனக்கு யார்? இன்னொரு தெய்வம். நீ கொடுக்கிற விளக்கத்திலே பதில் இருக்கு பாத்தியா? தெய்வம் தகுதி இல்ல. நீ இளவரசருக்கு பறிஞ்சு பேசாத. அவர் என்ன எல்லாரையும் கூப்பிட்டு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கறாரா? நடக்காத ஒண்ணுக்கு ஆசைப்படுற காதம்பரி. நீ அரண்மனையில பேசினதுல ஏதாவது தப்பு தவறு நடந்தா என்ன இருக்கும்? அதான் எதுவும் நடக்கலல்ல, விடு. என்னடி விடு? தளபதி ஏதோ நல்ல மனநிலையில இருக்கு, போய் ஒண்ணு பண்ணல. இல்லன்னா பணமா இருப்படி அறிவு கட்டவல. அதான் சாகல இல்ல, உசுரோட தானே இருக்கேன். பேசி முடிச்சிட்டீங்கன்னா போய் படுங்க. என்னடா பண்ற? வயசுக்கு வந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறியே, யாரா அவனுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? அண்ணன்னா எது வேணா பண்ணிடலாமா? நான் இவன் அண்ணன். இவளுக்கு எது நல்லது எது கெட்டது முடிவெடுக்க எனக்கு தெரியும். முடிவெடு. யாரும் வேணான்ல. உங்க அப்பன் தலைமுறைக்கு பின்னால நீ முடிவெடு. அதுக்கு முன்னால முடிவெடுக்க நீ யாரா? பேசாம அவன் மட்டும் இங்க இருந்திருந்தான்னா இந்நேரம் உன்னை என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? உன் கை வேற கால் வேற துண்டு துண்டா வெட்டி போட்டிருப்பான். அவர் வெட்டுறதுக்கு முன்னாடி இவளை கொண்டுட்டு நானும் செத்துருப்பேன். சாவடி சாவடி கண்டிப்படா கொன்னுருவோம். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி பண்ற? பாவி பாவி. இவ காவலாளி எதிர்த்து பேசுறான். எனக்கே பயமா போச்சு. கூட போறது அண்ணன் இல்ல, அதான் அவன் கண்டிக்கிறான். நீ வாய மூடுறான். டேய் சிவம், உன் பிரச்சனை தான் என்ன? அத சொல்றான். இவ இனிமே நான் சொல்றதான் கேட்கணும். நாளையில இருந்து இவ வேலைக்கு போக கூடாது. அப்படி நான் சொல்றதை மீறி இவ வேலைக்கு போனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி சரி, நான் பேசுறேன்டா, அவ்வளவுதானே? ஆமா. கொஞ்சம் இத பாருமா காதம்பரி,
உன் அண்ணன் சொல்ற மாதிரி நாளையிலேருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம். நான் வேலைக்கு போவேன். வேணாண்டா வேணாண்டா. என்னடா இது கொலகார பையலா இருக்கு. அவரு என் அண்ணன். என்ன அடிக்கிறதுக்கும் சரி, என் உயிரை எடுக்கிறதுக்கும் சரி, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அத கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. வெளியே போங்க, வெளியே போ. அடிக்கிறதுனால நீ நினைக்கிறத சாதிக்க முடியாது. பேசு, பேசி பாரு, நீ நினைக்கிறது நடக்கும். நீ என்ன நிறுத்திட்ட? நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய். வெட்டுன வெட்டிருன. நான் சொல்றது தயவு செய்து கேளு காதம்பரி. நான் உன்னை சந்தேகப்படல, சந்தேகப்படவும் மாட்டேன். ஏன்னா நீ என் தங்கச்சி. நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். ஆனா இளவரசரோட பழகிறத வேற யாராவது பார்த்தாங்கன்னா ஓ நிலைமை ஏன் நிலைமை, நம்ம அப்பா நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. யோசனை பண்ணி பாருமா. அசிக்கப்பட்டு போயிருவோமா, அசிக்கப்பட்டு போயிருவோம். நீங்களும் அப்பாவும் அசிங்கப்படுற மாதிரி நான் என்னைக்கும் நடந்துக்க மாட்டேன். புரிஞ்சுக்கங்க, நான் அசிங்கப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். அப்படியா? அப்போ நீ சொல்றதுதான் செய்வேன். நாங்க சொல்றபடி நீ நடந்துக்க மாட்ட. உன்னை வெட்டுற அளவுக்கு தைரியம் இந்த அண்ணனுக்கு இல்லம்மா. ஆனா நான் என்னையே வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டாலும் வையே, உன்னை கொடுமைப்படுத்துறத நான் பார்க்க வேண்டாம்ல. நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செஞ்சிடுறேன். இனிமேல் நீ அரண்மனைக்கு வேலைக்கு வரக்கூடாது.